கட்டளையிட்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு அவரோடு இருந்தார் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்தும். ஏனென்றால் ஒரு அடி கூட புனித லூசியாவை அவர் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு வர இயலவில்லை. அத்தனை படை வீரர்களும் தங்களால் இயன்ற வரை முயற்சி செய்து முடியவில்லை. இதை கேள்விப்பட்ட அரசன் லூசியாவை அவர் வீட்டிலே எண்ணெய் ஊற்றி கொளுத்தி விடுமாறு கட்டளையிட்டிருக்கிறார். அதையும் செய்திருக்கிறார்கள். தீ அவரை தொட்டு கூட பார்க்கவில்லை. ஆண்டவர் இயேசு அவரோடு கூட இருந்தார். பிரியமானவர்களே, இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு என்ன சொல்ல வருகிறது என்றால், கடவுளை நாம் இறுக்கி பிடித்துக் கொண்டோம் என்றால் கடவுள் நம்மை பாதுகாப்பார், நம் சார்பாக இருப்பார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவிடம் அவர் கொண்டிருந்த நம்பிக்கை அவரை எந்தவித வெட்கத்திற்கும் உள்ளாகாதவாறு பார்த்து கொண்டது. இறுதியாக உரோமை அரசனே வந்து தன்னுடைய வாளால் அவரை வெற்றி கொண்டதாக வரலாறு கூறுகிறது. பிரியமானவர்களே, இந்த தாய் புனித லூசியா நமக்கு சொல்லுகின்ற பாடம், இறைவனை தன்னுடைய மணவரனாக ஏற்றுக்கொண்டு இறுதி வரை அதிலிருந்தும் சற்றும் விலகாமல் வாழ்ந்தார். கண்ணிமையை போற்றி பாதுகாத்தார். ஆண்டவருக்கு தனது கற்பை கொடுத்து விட்டார். அப்படிப்பட்ட இந்த தாயுடன் நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஆசீர்வாதங்கள் நம்ம கொடுப்பார் என்பது எல்லளவு மையம் கிடையாது. ஏனென்றால் 21 வயதிலே கடவுளுக்காக இவர் மனசாட்சியாக இறந்து போனார். அவருடைய நினைவை திருச்சபை என்று நமக்கு கொண்டாட அழைப்பு விடுக்கிறது என்றால் இந்த திருவருகை காலத்திலே இவரும் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். இவரை பின்பற்றி இந்த திருவருகை காலத்திலே வர இருக்கின்ற இயேசுவை வரவேற்க நாம் காத்து கொண்டிருக்க வேண்டும். இன்றைய வாசகங்களும் ஏறத்தாழ இதே நிகழ்வை நமக்கு எடுத்துக் கூறுகிறது. முதல் வாசகம் எசாயாவுடைய புத்தகத்திலிருந்து ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலை காப்பவர் மீட்பவருமான நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு நல்லவற்றை கற்பிப்பதும் எந்த வழியில் நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொல்பவரும் நானே. ஆனால் நீங்கள் நான் சொல்வதை கேட்டிருந்தால் உங்கள் வாழ்வு ஆற்றை போலவும் உங்களுடைய நிறைவாழ்வு கடல் அலையை போலவும் இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் கேட்கவில்லை. அதனால் நீங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டிருக்கிறீர்கள். எப்பொழுதும் ஆண்டவருக்கு செவி கொடுங்கள், அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்கின்ற செய்தியை எசாயா இறைவாக்கினர் இஸ்ரவேல் மக்களுக்கு எடுத்துக் கூறுகிறார். இந்த நற்செய்தி வாசகத்திலும் மத்தேயு நற்செய்தியாளர் இந்த தலைமுறையினரை எதற்கு ஒப்பிடுவேன்? ஏனென்றால் சந்தை வெளியில் அமர்ந்து கொண்டு நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை என்கிறார்கள். இந்த செய்தியை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த காலகட்டம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டம் அவரவர் அவருடைய வேலையை செய்வது கிடையாது. இன்று மனிதன் எவ்வாறு மதிக்கப்படுகிறான் என்றால், அவன் மனிதன் என்பதற்காக மதிக்கப்படுவது கிடையாது. அவருடைய சாதியை வைத்தும் அவரிடம் இருக்கின்ற பண பலத்தை வைத்தும் அந்த மனிதன் மதிப்பிடப்படுகிறான். இயேசு கிறிஸ்துவுடைய இறையாட்சியை நாங்கள் அறிவிக்க வருகிறோம் என்கின்ற இடத்திலும் இந்த கேவலமான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருப்பது என்பதுதான் வருத்தம். இந்த நிகழ்வுகள் எல்லாம் புனித லூசியாவோடு நாம் இணைத்து பார்க்க கடமை